இஸ்லாம் இந்த உலகத்திலே சமத்துவத்திற்கு பெயர் பெற்ற மார்க்கம். தன்னுடைய சமத்துவமான கொள்கைகளால் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஒரு பள்ளியில வந்தாச்சுன்னா யார் வேணாலும் சஃப்ல சேர்றாங்களோ அவங்க சேர்ந்துக்கலாம், அவ்வளவுதான். அது பிறப்பால், நிறத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், நாட்டால் எந்த வேறுபாட்டையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் இஸ்லாம் ஆக்கி வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அரபியில பேசுறவங்க அரபி அல்லாத மற்றவங்களோட தனி சிறப்பெல்லாம் கிடையாது. சிறப்புன்னா இல்லாம தக்குவல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான் சொன்னாங்க. அதே நேரத்துல சமத்துவத்தை அழுத்தமாக பேர்க்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது. சில இடங்களிலே அழுத்தமாக சமத்துவம் இல்லை என்று சொல்லி காட்டுகிறது. அப்படி அந்த இடங்களில் சமத்துவம் இல்லாமல் இருந்தால்தான் அது நீதியும், அது இன்சாஃபும், அது நாகரிகம். சில இடங்களிலே ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறது சில இடங்களில். ஏனென்றால் அந்த இடத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வை சொல்வதுதான் நீதி. உதாரணமாக சில மருத்துவாக்கல்ல வித்தியாசம் இருக்குது. நபிமார்கள் எல்லோரும் ஒரே மருத்துவமாக உள்ளவர்கள் அல்ல. எல்லோரும் தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத், நபிமார்களில் சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நபித்துவத்திலே மருத்துவாவை வித்தியாசப்படுத்தி சொல்கிறான். அதே போல சஹாபாக்களிலும் மருத்துவாவில் வித்தியாசம் இருக்கிறது, அவுலியாக்களிலும் மருத்துவாவில் வித்தியாசம் இருக்கிறது. அருமையானவர்களே, சமத்துவம் இல்லை என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது. உதாரணமாக கல்வியாளர்களுக்கும் கல்வி பெறாதவர்களுக்கும் மத்தியிலே சமத்துவம் இல்லை. நாயகமே கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். அதனால இதுல சமத்துவம் இல்லை என்று சொல்கிறது. அதே போல சூனவாசிகளும் நரகவாசிகளும் சமமா? லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வா அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் எப்படி சமமாவார்கள்? லா யஸ்தவூன், ஒருபோதும் சமமாக மாட்டார். சமத்துவம் இல்லை என்று பல காரியங்களை இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது. அதே போல ஹலால் ஹராம் எப்படி ஒன்றாகும்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தய்யிப், லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தய்யிப், ஹலாலும் ஹராமும் அது ஒன்றாகாது. ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். ஹராமினுடைய நிலை என்பது கடுமையானது, ஹலால் என்பது மகத்துவமானது, புனிதமானது. அதே போல நன்மையும் தீமையும் எப்படி ஒன்றாகும்? அல்லாஹ் கேட்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் ஒன்றாகாது. பல இடங்களில் இவ்வாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு ஆள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு பொருத்தமான அமல்களை செய்து வாழ்கிறான். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா, இன்னொருவர் மனசிலே நினைத்ததையெல்லாம் அவருடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் சமமா? அல்லாஹ்வே பதில் சொல்றான், லா யஸ்தவுன், அது எப்படி சமமா? அதனால சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் சில இடங்களிலே சமத்துவம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல், ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாலே இந்த உலகத்திலே செலவு செய்தார்களே, போராடினார்களே, அவர்களும் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் சமம் அல்லங்கிறார். ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் உள்ளவர்களும் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் உள்ளவர்களும் ரெண்டு பேரும் சமம் அல்ல என்று சொல்கிறான். ஏனென்றால் எந்த விதமான வெற்றியையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான வெற்றியும் இல்லாமல் சிரமம் தான், அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே செலவழித்தவர்கள், அதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். பின்னால வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கண்ணால பாக்குறாங்க, அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு உதவி செய்யறதுங்கிறது அதற்கு ஈடாகாது. இதுவும் உதவிதான், பாராட்டத்தக்கதுதான் என்றாலும் அதற்கு ஈடாகாது. பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கும் ஜுபைதா அம்மா ஒரு சீதேவியான ஆளு, அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜுபைதா அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க கடற்கரை ஓரமா போய்கிட்டு இருக்கும்போது அங்க புகழூல் தானா ஒரு இறைநேசர் அங்க உட்கார்ந்து மண் ஊறு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அவரு ஒரு மஜ்து வலிமார்கள், அது ஒரு கூட்டம். அவர் மண் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன புகழூல், என்ன செய்றீங்க? ஒரு சீதேவியான ஆளு, நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை கட்டுறேன். அப்படியா, அது உங்களுக்கு மட்டும்தானா, யாருக்கு விற்பீங்களான்னு கேட்டாங்க. இல்ல விற்பனைக்கு உண்டுன்னு.
அப்படியா, என்ன ரேட்டுன்னு கேட்டாங்களாம். 30 திர்ஹம்னு சொன்னான். சரி எனக்கு ஒண்ணு கொடுங்க. அது வாங்கிட்டு வந்துட்டா. வீட்டுல வந்து ஹாரூன் ரஷீத் பாஷாட்ட சொன்னாலாம், இது மாதிரி புகழூர் தானா மண்ணூடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் சிரிச்சார். அவர், என்னம்மா நீ இப்படி இருக்கிற, யாருக்கா ஏதாவது சதக்கா செய்யணும் கொடுக்கறன்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதுக்காண்டி கடற்கரையில மண்ணூடு கட்டினாரு, ஆனா சொர்க்க வீடுன்னு சொன்னாரு, நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு தண்ணி அடிச்சுன்னா எல்லாம் போயிடும், என்னத்த போய் நீ சொர்க்க வீடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு படுத்தாச்சு. படுத்தார் ஹாரூன் ரஷீத் கனவு காணுகிறார், சொர்க்கத்தை காண்கிறார். சொர்க்கத்தில் அப்படி நடந்து வருகின்ற நேரத்திலே ஒரு மாளிகை, அது கசீரத்து சுபைதா, இது சுபைதாவின் மாளிகைன்னு எழுதப்பட்டிருக்கு. ஓ நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லி என்ன இங்க இருங்க, அதெல்லாம் அங்க இது அவங்களுக்குள்ளது, அவங்க அனுமதி இல்லாம அவங்க வர முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஒரு அமலுக்காக இந்த மாளிகைன்னு கேட்டாங்களாம். இது முகுலுல் தானாவிடத்திலிருந்து விலைக்கு வாங்கிய மாளிகைன்னு சொன்னாங்க. பதறி போய் முடிச்சுட்டார். ஆஹா, நம்ம மனைவி பார்த்து சிரிச்சமே, நம்மதான் சிரிப்பு காலான ஆள் போல் தெரியுதுன்னு இவர் எழுந்திரிச்சு ஓடுறார். கடற்கரை ஓனா புகழூர் தானே இன்னும் ஊழிட்டு தான் இருக்கிறார். என்ன புகழூர், என்ன செய்யறீங்க? சொர்க்கத்தினுடைய மாளிகை கட்டுற, விலைக்கு தரலாமா, உங்களுக்கு மட்டும்தானா? இல்ல விலை கொடுக்கலாம். என்ன ரேட்டுங்க? 30,000 திர்ஹம். என்னங்க ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எவ்வளவு விலையா கூடி போச்சு? 30,000 திர்ஹம். அவங்க நம்பி வாங்கினாங்க, நீ பார்த்துட்டு வாங்குறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க நம்பி வாங்கினாங்க, நீங்க பார்த்துட்டு வாங்குது. அது மாதிரி இந்த உலகத்திலே பலன்களை, எல்லா விதமான லாபங்களை எல்லாவற்றையும் கண் முன்னால் கண்டதற்கு பின்னால் ஈமான் கொள்வது, செலவழிப்பது பாக்கியமானதுதான், சந்தேகம் இல்லை. ஆனால் உங்கள் அதற்கு ஈடாகாதுங்கிறான். லாயஸ்தவி, அது ஒருவோரும் சமத்துவம் ஆகாது என்று அல்லாஹு தஆலா ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் இந்த உலகத்திலே இருந்தவர்கள். இந்த விஷயம் ஆயத்து சித்திக் நாயகம் விஷயமா தான் வந்துச்சு. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயமா தான் இந்த ஆயத்து வந்துச்சு. ஏன்னு சொன்னா, ஒரு சபையில அதுல சித்திகுல் அக்பர் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஒரு அபா போட்டிருக்கிறாங்க. அந்த அபாவுக்குள்ள அந்த மேல பூட்டுறத வந்து ஒரு முள்ள வச்சு குத்தி விட்டுருக்கிறாங்க. ஒரு முள்ள வச்சு அதை குத்தி வச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் வந்துட்டாங்க, என்ன உங்களுடைய நண்பர் சித்திக் இப்படி ஒரு கிழிந்த ஒரு அபாவை போட்டு அதை தைப்பதற்கு முள்ள வச்சிருக்கிறாங்களே. இப்ப அல்லாஹு தஆலா இது விஷயத்துல என்ன கேட்டு அனுப்பினான்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாலதான் சித்திக் நாயகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே, அவங்கள்ட்ட இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார்களே, ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்களே என்று சொன்ன நிலையில் தான் அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சித்திக் நாயகத்திற்கு சலாம் சொல்ல சொன்னான். சித்திக்கு அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி விட்டான் என்று அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்க சொன்னா, இவ்வளவு சிரமப்பட்டீங்களே, அல்லாஹ் மீது ஏதாவது உங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சா, உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்திற்கு கேட்டாங்க, அசாஹித்துன் ரப்பி, என்றப்ப நான் கோபப்படுவேனா, என்றப்ப நான் கோபப்படுவேனான்னு சொல்லி சித்திக் நாயகம் சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்கிறோம். அவங்க விஷயத்துலதான் இந்த ஆயத்து இறங்கியது என்பதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எந்த ஒரு கட்டத்திலையும் சித்திகுல் அக்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்ததே இல்லை. அவங்களுடைய அந்த வஸ்ஸாபிகூன சாபிகூன், வஸ்ஸாபிகூன சாபிகூன் குர்ஆன் சொல்கிறது, வஸ்ஸாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள் தான். அதனால அதனுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானதல்ல. முந்தியவர்களுக்கு முதலிடமும் அவங்களுக்கு மகத்துவமான இடமும் இருக்கத்தான் செய்கிறது. ரொம்ப கஷ்ட காலத்துல, கடுமையான சிரமத்துல, யாரும் உதவி செய்யாத இயலாத அந்த கட்டத்தில் நமக்கு ஒரு உதவி செய்தார். அதுக்கும் எல்லாரும் உதவி செய்யறாங்க, அந்த நேரத்துல ஒரு உதவிதான், கூலி இருக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவ்வளவு சிரமமான நேரத்துல செய்யப்பட்ட அந்த உதவிக்கு ஈடாக இது ஆகுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தை எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுத்ததில்லை. ஒரு தடவை சித்திகுல் அக்பருக்கும் அதற்கு உமர் ரலியல்லாஹு சின்ன ஒரு மனசு வருத்தம். அந்த மன வருத்தத்துல சித்திக் நாயகம் சில வார்த்தைகளை என்ன செய்தாங்க, அவங்கள பார்த்து விட்டுட்டாங்க, கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு ரொம்ப வருத்தப்பட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க, பதில் சொல்லாம அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்க வேகமா போறாங்க. சித்திக் நாயகம் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இந்த நேரத்துல கூடுதலான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டு பின்னால போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு பொருட்படுத்தல, நேரா போய் அவங்க வீட்டுல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவு சாத்தின உடனே சித்திகுல் அக்பர் அவர்கள் அங்கிருந்து பார்த்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கூடுதலான தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டேன்,
உமர்தான் இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னேன், ஆனா அவங்க வீட்டுல போய் கதவை தாத்துக்கிட்டாங்க என்று சொன்ன உடனே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல உமர்தான் வந்தாங்க. உமர்தான் இடத்துல கேட்டாங்க, ஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதா? என்னுடைய தோழரை எனக்கா விட்டு கொடுக்க கூடாதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சித்திக் அக்பர் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, நாயகமே நான் தான் இந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை நான் தான் பயன்படுத்திட்டேன் நாயகமே என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே சொன்னார்கள், ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி காண்பித்தார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, மக்களே உங்கள் எல்லோருக்கும் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்ன நேரத்திலே ஃபக்கஸப்தும், நீங்கள் பல பேர் அதை பொய்யாக்கினீர்கள். வகால சித்தீக் சதக்த, அதில் சித்திக் அக்பர் தான் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நாயகம் என்று சொன்னார். எல்லோரும் இந்த உலகத்தில் பொய்ப்படுத்திய நேரத்திலே என்னை மெய்ப்படுத்தியவர் அல்லவான்னு சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்துக்காக பரிந்து பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அது மாதிரி கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லையே. எந்த மனைவார்களுக்கு மத்தியிலே கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தது இல்லை. ஆயிஷா நாயகி கூட அதை சொன்னாங்க இல்லையா, ஒரே அந்த கிழவியை பத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க போய் உடனே நாளாச்சு, இன்னும் ஒரே அந்த கிழவியை பத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதாவது வீட்டுல சமைச்சா உருசிலோ இல்ல அஸ்திகாய் கதீஜா, கதீஜா நாயகி தோழிமார்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு எது எடுத்தாலும் ஒரே அவங்கள தானே சொல்றீங்க. கதா பதலக்கல்லாஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் அதை விட ஒரு சிறந்த பாரத்தை உங்களுக்கு தரலையான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, என்னுடைய கதீஜாவை விட என் ரப்பு எனக்கு எந்த பாரத்தையும் தரவே இல்லைன்னு சொன்னாங்க. காரணத்தை எல்லாம் அடுக்கிறாங்க. உலகம் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது என்னை மெய்ப்படுத்தினார்கள். வாசத்தினை பிமாலியா இந்த ஹர்ரமனையாஸ், பொருளாதாரத்தினுடைய வழிகளை உலகம் தடை செய்து வைத்திருந்த பொழுது தன்னுடைய திறந்த செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரி வழங்கி சீமாட்டி என்று கதீஜா நாயகியுடைய பெருமையை பேசினார். ஒரு தடவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு உம்மத்து வரும், இப்படி ஒரு சமூக உலகத்துல வரும். அவங்க செய்யற அமலை பாத்தீங்கன்னா உங்க அமல்லாம் ஒண்ணுமே இல்லை நினைப்பீங்க. நம்ம ஒண்ணுமே செய்யலையே, இவ்வளவு செய்துட்டாங்களா அப்படின்னு அவங்களுடைய அமல்களை பார்த்து நீங்கள் பிரம்மாண்டப்படுவீர்கள். நீங்கள் பிரம்மாண்டப்படுவீர்கள். அவங்க அல் என் குலூபன், கல்பால் ரொம்ப மிருதுவான தன்மை கொண்டவர்கள், ரொம்ப சீதேவியான நன்மக்கள் என்றெல்லாம் செல்லாசில பாராட்டினாங்க. அப்படி சொன்ன உடனே சஹாபிகள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், குறைஷும், உங்க பின்னால வரக்கூடிய குறைஷிகளான்னு கேட்டாங்க. சொல்லாங்க, இல்ல இல்லஹும் அஹ்லுல் யமன், உங்க யமன் வாசிகள்னு சொன்னாங்க. ரொம்ப மிருதுவான குணத்திற்கு சொந்தக்காரர்கள், நல்ல மனிதர்கள். உடனே சஹாபிகள் கேட்டாங்க, அஹும் ஹைரும் மின்னா, அப்படின்னா அவங்க எங்களை விட ரொம்ப சிறந்தவங்களோ? அஹும் ஹைரும் மின்னா, எங்களை விட அவங்க ரொம்ப சிறந்தவங்களோ என்று கேட்டாங்க. சொல்லாங்க, சொன்னாங்க, லா 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 லவ் கானத் லி அஹதிஹிம் ஜபரு ரஹபின் மா அத்ரக முத்து அஹதிக்கும் வலா நஸீஃபஹு, அவங்க ஒரு தங்க மலையே வச்சு அந்த மலையை போல சதக்கா செய்தாலும் சரி, நீங்க கொடுத்த ஒரு கையளவிற்குள்ள இந்த தானத்திற்கு நிகராகாதுன்னு. ஏன்னா அப்படி ஒரு சிரமமான காலகட்டத்தில் அவங்களை ஆதரிச்சாலே அடியும் உதையும் கேலியும் கொலையும் அப்படி உள்ள ஒரு காலகட்டத்துல நீங்க உதவி செய்தவர்கள் அல்லவா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சமத்துவம் பேசப்பட வேண்டிய இடத்திலே சமத்துவத்தை இஸ்லாம் பேசியது. அதே நேரத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அந்த ஏற்றத்தாழ்வை வழங்குவதுதான் நீதியும், அதுதான் சமத்துவமும், உண்மையான சமத்துவம் என்பதை சொல்லி காண்பிக்கிறது. லா யாரிஃபுல் ஃபضல லி அஹ்லில் ஃபضலி இல்லா உலுல் ஃபضல், ரசூல் சொல்வார். ஒரு ஆளுக்கு ஃபதுலுடையவர்களுக்கு ஃபதுல் இருக்கிறது என்பதை ஃபதுலுடையவர்கள் தான் அறிவார்கள். கண்ணியமானவர்களுக்கு கண்ணியம் இருக்குது அப்படிங்கிறத கண்ணியவான்கள் தான் அறிவார்கள். மட்டமானவங்க அதை அறிய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கண்ணியவான்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது என்பதை, அதை அறிவதற்கு மனசரை ஒரு கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும் என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பித்தார். எனவே இந்த தீனிலே, ஈமானிலே, நல்ல அமல்கள் செய்வதிலே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உறுதுணையாக இருப்பதிலே, செலவழித்ததிலே, மார்க்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்தியதிலே, அதை அடித்தளமாக ஆக்கியதிலே சஹாபிகளுக்கு நிகராக யாரும் இல்லை. அதிலேயும் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் இந்த உலகத்தில் செலவு செய்தவர்கள், பாடுபட்டவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹு தாலா அந்த நன்மக்களை போல் வலிமையான ஈமானை நமக்கு தந்தருள்வான். தீனுடைய ஹாதிமீன்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வான். அவனுடைய தீனுக்காக ஹித்மத் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.